வணக்கம். தி டீப் டைவுக்கு உங்கள வரவேற்கிறோம். நீங்க எங்க கிட்ட 2 முக்கியமான ஆதாரங்கள குடுத்திருக்கீங்க. ஒன்னு ஜான்வரி 2026ல இருந்து ஒரு காலை நேர ஆன்மீக உரை. இன்னொன்னு ரொம்ப பின்னோக்கி போய் ஜூன் 1968ல இருந்து ஒரு இரவு வகுப்பு குறிப்பு. இது 2யும் சேர்த்து பார்க்கும்போது ஆன்மீக இறையாண்மைக்கான தெய்வீக பாதை அப்படிங்கிற ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்குது. ஆமா, இந்த 2 காலகட்டத்திலிருந்தும் கிடைச்சிருக்கிற இந்த உரைகள் ஒரு ஆன்மீக பாதையோட வரைபடத்தையே நமக்கு கொடுக்குது. இதுல பயணம் செய்ய விரும்புற ஒருத்தருக்கு என்னென்ன விதிகள் இருக்கு, வழியில என்ன பெரிய சவால் காத்துக்கிட்டு இருக்கு, அப்புறம் அந்த சவாலை ஜெயிக்க என்ன ஆயுதம் தேவை, கடைசியா இந்த முழு பயணமும் ஒரு பெரிய பிரபஞ்ச நாடகத்துல எப்படி பொருந்துதுன்னு பார்க்க போறோம். இது வெறும் தகவலா இல்லாம ஒரு பயணமாவே இருக்கும். அருமை. அப்போ அந்த பயணத்தை தொடங்கலாம். முதல் அடியே ரொம்ப முக்கியமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாதைக்கு ஆதாரம் சொல்ற முதல் விதி என்ன? முதல் விதியே ரொம்ப கண்டிப்பானது. அது என்னன்னா, ஒரு உயர்ந்த நிலைய அடையணும்னு முடிவு பண்ணிட்டா ஒவ்வொரு அடியிலையும் தந்தையோட வழிகாட்டுதல் படி, அதாவது ஸ்ரீமத் படி தான் நடக்கணும். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது ஏதோ ஆலோசனை மாதிரி சொல்லப்படல, ஒரு கட்டளை மாதிரி. தந்தை ஒரு வழியை காட்டினார், குழந்தைகள் அதை ஏற்றுக்கொண்டார்கள், வேறு எந்த எண்ணமும் வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஓ, ஒரு நிமிஷம். வேறு எந்த எண்ணமும் வரக்கூடாதுங்கிறது அது ரொம்ப கடுமையான நிபந்தனையா தெரியுதே. நம்ம மனசுல 1000 எண்ணங்கள் வருமே, இது எப்படி நடைமுறைப்படுத்த முடியும்? இது ஒரு முழுமையான சரணாகதிய கேக்குதா? நிச்சயமா, இது முழுமையான சரணாகதி தான். ஒரே ஒரு விஷயத்துல கவனத்தை செலுத்துறது. இந்த போதனைகளை தவிர மத்தவங்க சொல்றத கேட்கறது, தேவையில்லாததை பார்க்கறது எல்லாமே தப்புன்னு சொல்லப்படுது. இதுக்கு ஒரு பிரபலமான உருவகத்தையும் பயன்படுத்துறாங்க. தீயதை கேட்காதே, தீயதை பார்க்காதே. ஓ, அந்த 3 குரங்கு பொம்மை. ஆமா. ஏன்னா அதை இங்கு நினைவுபடுத்துறாங்க. இது ஒரு குறியீடு மட்டும் இல்ல, ஒரு கடுமையான ஒழுக்க நெறி. தந்தைய அறியாதவங்கள ராவணனின் அசுர சமூகம்னு ஒரு எதிர்மறையான ஒப்பீடும் செய்யப்படுது. அப்போ இது மன அளவிலான ஒரு பெரிய அர்ப்பணிப்ப கேக்குது. சரி, இந்த அர்ப்பணிப்ப வலுப்படுத்த ஏதாவது தீவிரமான பயிற்சி இருக்கா? ஏன்னா வெளியுலகத்துல இருந்துகிட்டே இதை செய்யறது கஷ்டம் இல்லையா? நீங்க கேட்டது ஒரு முக்கியமான கேள்வி. அதுக்கு இந்த ஆதாரங்கள்ல ஒரு நேரடியான பதில் இருக்கு. அதுதான் ஷூலை, அல்லது ஹிந்தியில பட்டி, அதாவது பட்டி அப்படின்னு சொல்லப்படுற பயிற்சி. இது ஒரு தீவிரமான பயிற்சி. எல்லா பந்தங்களையும் துண்டிச்சிட்டு வெளியுலக தொடர்பு எதுவுமே இல்லாம 7 நாட்கள் ஒரு இடத்துல இருக்கணும். 7 நாளா? யார்கிட்டயும் பேசாம எந்த தொடர்பும் இல்லாம. இன்னைக்கு இருக்கிற நம்மளோட ஹைப்பர் கனெக்டட் உலகத்துல இது நினைச்சு பார்க்கவே முடியலையே. 1 மணி நேரம் ஃபோன் இல்லாம இருக்கவே நம்மால முடியறதில்ல. 7 நாள் தனிமைங்கிறது ரொம்ப தீவிரமான ஒரு பயிற்சி. ஆமா, ரொம்ப தீவிரமானது தான். அந்த சமயத்துல கடிதம் எழுதுறதுக்கு கூட தடை இருந்துச்சுன்னு குறிப்பு சொல்லுது. இதோட நோக்கம் என்னன்னா, மனச முழுமையா உள்முகமா திருப்புறது. அப்போதான் ஒரு நிலை வருமா. அதுக்கு ஒரு சொலவடையே பயன்படுத்துறாங்க. ஆப் முயே மர்கை துனியா. ஆப் முயே மர் கை துனியா. ஆமா, அதாவது நான் செத்துட்டா உலகம் எனக்கு செத்து போச்சு அப்படிங்கிற மனநிலையை அடையிறது. இது உடலால சாகிறது இல்ல, உலகப் பற்றுகள்ல இருந்து மனதால முழுமையா விடுபடுறது. இது ஒரு விதமான மனரீதியான மரணம் மாதிரி இருக்கு. சரி, இவ்வளவு தீவிரமான ஒரு தயாரிப்பு எதுக்கு தேவைப்படுது? எதை எதிர்கொள்றதுக்காக இந்த சூழையெல்லாம்? அங்கதான் மாயைங்கிற விஷயம் உள்ள வருதா? சரியா பிடிச்சிங்க. இந்த எல்லா தயாரிப்பும் அந்த ஒரு பெரிய எதிரிய சந்திக்கதான். அந்த எதிரி தான் மாயை. நம்ம பொதுவா மாயைனா ஏதோ ஒரு தோற்றம், ஒரு இல்யூஷன்னு நினைப்போம். ஆனா இந்த போதனைகள்ல மாயைய அப்படி சித்தரிக்கல. மாயைய ஒரு சக்தி வாய்ந்த மல்யுத்த வீரனை போல, அதாவது ஒரு பகல்வான் மாதிரி விவரிக்கிறாங்க. ஒரு மல்யுத்த வீரனா? இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. மாயை ஒரு திரை மாதிரி இல்லாம நம்ம கூட நேருக்கு நேரா சண்டை போடுற ஒரு ஆள் மாதிரியா? அதேதான். அது உங்களை அவ்வளோ சுலபமா விட்டுடாது. திடீர்னு கடுமையா தாக்கும்னு எச்சரிக்கிறாங்க. இங்க ஒரு அருமையான உவமை பயன்படுத்தப்படுது. ஒரு நல்ல மருத்துவர் ஒரு மருந்து கொடுக்கும்போது அது முதல்ல உடம்புல ஒளிஞ்சிட்டு இருக்கிற எல்லா நோய்களையும் வெளியில கொண்டு வந்துரும். ஆமா, வியாதி அதிகமானது மாதிரி தெரியும் முதல்ல. கரெக்ட். ஆனா அதுதான் குணமாகறதுக்கான அறிகுறி. அதே போல இந்த ஆன்மீக பாதைங்கிற மருந்தை எடுத்துக்கும்போது அது உங்களுக்குள்ள இருக்கிற கோவம், பேராசை, பற்றுன்னு எல்லா தீ குணங்களையும் முதல்ல வெளியில கொண்டு வந்துரும். அத பார்த்து ஐயோ எனக்கு பக்தி பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னும் கோபம் வருது அப்படின்னு பயப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க. வாவ்! இது ரொம்ப சக்தி வாய்ந்த உருவகம். ஏன்னா ஆன்மீக பாதையில போகும்போது வாழ்க்கை ஏன் இன்னும் கஷ்டமாகுதுன்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். இது ஒரு தோல்வி இல்ல,
இது அந்த மருந்து வேலை செய்யுதுங்கிறதுக்கான அடையாளம்னு சொல்றது ஒரு பெரிய ஆறுதல். அப்போ இந்த சண்டை ஒரு கட்டத்துல முடிஞ்சிடுமா இல்ல? அதுதான் முக்கியமான விஷயம். இந்த சண்டை ஓயாது. நீங்க வாழற வரைக்கும் மாயையோட இந்த குத்துச்சண்டை தொடரும்னு ஆதாரம் தெளிவா சொல்லுது. முதுமையில, அதாவது வானப்பிரஸ்த நிலையில கூட தீய எண்ணங்கள் தாற்றலான்னு எச்சரிக்கப்படுது. ஆனா இத ஒரு பெரிய நாடகத்தோட ஒரு பகுதியா பார்க்க சொல்றாங்க. எல்லாம் முன்பே தீர்மானிக்கப்பட்டது. தந்தை இந்த சவால்களை எல்லாம் ஒரு மந்திரம் போட்ட மாதிரி நீக்கிட மாட்டார். நாம தான் அந்த பாதையில நடந்து போராடி ஜெயிக்கணும். இதுதான் புருஷார்த்தம், அதாவது தனிப்பட்ட முயற்சிக்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவமா? நிறைய பக்தி மார்க்கங்கள்ல கடவுளே நீயே பாத்துக்கோன்னு சரணாகதி அடைறது தான் பிரதானமா இருக்கும். ஆனா இங்க அருள, அதாவது கிருபைய எதிர்பார்க்காம நீயே போராடணும்னு சொல்றது ஒரு பெரிய வேறுபாடு இல்லையா? மிகப்பெரிய வேறுபாடு. இங்கதான் இந்த தத்துவத்தோட தனித்துவம் இருக்கு. இது தனிப்பட்ட போராட்டத்தை ஒரு அவசியமான உண்ண மட்டும் பார்க்கல, அதை தெய்வீக அருளை விட உயர்ந்ததாவே நிலைநிறுத்துது. இது ஒரு வகையில உங்கள உங்க ஆன்மீக பயணத்தோட கதாநாயகனா மாத்துது. நீங்க தான் போராடணும், நீங்க தான் ஜெயிக்கணும், உங்களுக்கு உதவி இருக்கு, வழிகாட்டுதல் இருக்கு. ஆனா களத்துல இறங்கி சண்டை போட வேண்டியது நீங்க தான். சரி, களத்துல இறங்கி சண்டை போடணும்னா அதுக்கு ஒரு ஆயுதம் வேணுமே. அருள நம்ப முடியாதுன்னா இந்த குத்துச்சண்டையில ஜெயிக்கிறதுக்கான உண்மையான பயிற்சி, அந்த ஆயுதம் என்ன? அந்த மையப் பயிற்சி, அந்த ஆயுதம் ஒரே ஒரு வார்த்தை தான், நினைவு. ஹிந்தில யாத். என்னை மட்டுமே நினை, அதாவது மாமேக்கம் யாத் கரோ அப்படிங்கிற வரி இந்த உரைகள்ல திரும்ப திரும்ப வருது. இதுதான் மாயையை ஜெயிக்கிற பிரம்மாஸ்திரம். நினைவுன்னா ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்றதா? ஆனா வாழ்க்கை முழுக்க சண்டை தொடரும்னு சொல்றீங்க. அப்போ வேலை பார்த்துக்கிட்டு குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டு எப்படி ஒருத்தரால தொடர்ந்து நினைவில் இருக்க முடியும்? இது நடைமுறைக்கு சாத்தியமா? இது ஒரு நல்ல கேள்வி. இந்த நினைவுங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல செய்யற செயல் இல்லைன்னு ஆதாரம் தெளிவுபடுத்துது. நடக்கும்போதும் சுற்றும்போதும் கூட தந்தையை நினையுங்கள்னு சொல்லப்படுது. இது ஒரு மனநிலை, ஒரு பின்னணி இசை மாதிரி. நீங்க என்ன வேலை செஞ்சாலும் மனசுக்குள்ள இந்த நினைவு ஓடிக்கிட்டே இருக்கணும். இத சரியா செய்யறாங்களான்னு கண்காணிக்க ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்ததுல இருந்து எவ்வளவு நேரம் தந்தையோட பேசுனீங்க, எவ்வளவு நேரம் அவரை நினைவு கூர்ந்தீங்கன்னு ஒரு சுய கணக்கு, அதாவது ஒரு சார்ட் போட்டு பார்க்க சொல்றாங்க. அப்போ இது ஒரு செயல்முறையை விட ஒரு மனநிலை. இதுல 1968ஆம் வருஷத்தோட இரவு வகுப்பு குறிப்பு ஒரு ஆழமான வேறுபாட்டை காட்டுது. அறிவு, அதாவது ஞானம் செல்வத்தை தரும், ஆனா நினைவு சக்தியை தரும்னு சொல்லுது. இந்த அறிவுக்கும் சக்திக்கும் உள்ள வேறுபாடு ஏன் இவ்ளோ முக்கியமா பார்க்கப்படுது? ஏன்னா நீங்க ஒரு பெரிய சித்திரத்தை பார்க்கும்போது இது ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. மாயேங்கிற மல்யுத்த வீரனை ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு வெறும் அறிவு மட்டும் போதாது, சக்தி வேணும். அதே மாதிரி இந்த ஆதாரங்கள்ல குறிப்பிடப்படுற உலக அழிவு சமயத்துல பயப்படாம தைரியமா, அதாவது நிடரா இருக்கிறதுக்கு உங்களுக்கு செல்வத்தை விட சக்தி தான் முக்கியம். இந்த நினைவுங்கிற பயிற்சிய அழியாத அறுவை சிகிச்சை, அதாவது அவினாஷி சர்ஜன் கொடுக்கிற சஞ்சீவினி மூலிகை மாதிரி விவரிக்கிறாங்க. சஞ்சீவனி மூலிகையா? ஆமா, அது ஆன்மாவை தெய்வங்களைப் போல தூய்மையாகவும் என்றும் ஆரோக்கியமாகவும் மாத்திர சக்தி படைச்சது. சுருக்கமா சொன்னா, ஞானம்ங்கிறது போற வழியை காட்டுற ஒரு வரைபடம். ஆனா நினைவுங்கிறது அந்த வழியில பயணம் செய்ய தேவையான எரிபொருள், அந்த சக்தி. அருமையான விளக்கம். யவனம் வரைபடம், நினைவு எரிபொருள். இந்த தனிப்பட்ட போராட்டம், அதுக்கான ஆயுதமெல்லாம் ரொம்ப தீவிரமா இருக்கு. ஆனா இந்த போராட்டம் எதுக்காக? இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய சித்திரம் என்ன? நீங்க நாடகம்னு ஒரு வார்த்தைய சில தடவை சொன்னீங்க. அந்த பிரபஞ்ச பின்னணிய கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? நிச்சயமா. இந்த தனிப்பட்ட போராட்டத்தை அந்த பிரபஞ்ச பின்னணியோட பொருத்தி பார்த்தாதான் அதோட முழு அர்த்தமும் புரியும். இந்த போதனைகள் காலத்தை ஒரு நேர்கோடா பார்க்கல, ஒரு சுழற்சியா பார்க்குது. இந்த சுழற்சியில 84 பிறவிகள் இருக்கு. ஆரம்பத்துல ஆன்மாக்கள் சொர்க்கராஜ்யத்தை ஆண்ட தூய்மையான தெய்வங்களா இருந்ததா சொல்லப்படுது. 84 பிறவிகளா? அப்போ இந்த நீண்ட பயணத்துல ஆன்மாக்கள் தங்களோட தூய்மைய இழந்துருதா? அதேதான். அந்த 84 பிறவிகள் கொண்ட நீண்ட பயணத்துல ஆன்மாக்கள் படிப்படியா தங்களோட தெய்வீக குணங்களை இழந்து தூய்மையற்ற நிலைக்கு வந்துருது. இப்ப நாம இருக்கிறது அந்த சுழற்சியோட கடைசி கட்டம். இந்த பழைய தூய்மையற்ற உலகம் ஒரு பெரிய அழிவை, அதாவது ஒரு மகாபாரத போர் போன்ற ஒன்றை சந்திக்கிறதுக்கு முன்னாடி தந்தை மறுபடியும் இந்த தெய்வீக அறிவை கொடுக்கறார். ஓஹோ!
இந்த அறிவுதான் ஆன்மாக்களை மறுபடியும் தூய்மைப்படுத்தி அடுத்த சுழற்சியோட புதிய சுவர்க்கத்துக்கு தகுதியானவங்களா மாத்துது. இதுல தந்தையோட பாத்திரம் ரொம்ப தனித்துவமா விவரிக்கப்படுது. அவர் ஒரு மனித உருவத்துல சித்தரிக்கப்படல. அவர் ஒளியின் புள்ளி, அதாவது பிந்தி அப்படின்னு சொல்லப்படுறார். அது மட்டும் இல்லாம அவர் ஒரு சாதாரண மனித உடல்ல புகுந்துதான் இந்த அறிவை கற்பிக்கிறாருங்கிறதும் ஒரு ஆச்சரியமான கருத்து. ஆமா, இது இந்த தத்துவத்தோட மையமான நம்பிக்கை. அவர் தனக்கு ரொம்ப விசுவாசமான பக்தரா இருந்த ஒருத்தரோட உடல்ல புகுந்து அந்த நபருக்கு பிரஜாபிதா பிரம்மான்னு பெயரை கொடுத்து அவர் மூலமா இந்த அறிவை மத்தவங்களுக்கு கொடுக்கறதா சொல்லப்படுது. குறிக்கோள் என்னன்னா, அந்த பிரம்மாவையும் அவரை பின்பற்றுபவர்களையும் நாராயணனை போன்ற தெய்வங்களா மாத்துறது. இதுல 1968 வருஷ குறிப்பு இன்னும் ஒரு ஆழமான விஷயத்த சொல்லுதுன்னு நினைக்கிறேன். கொடுப்பவரும் பெறுபவரும் சமமாகிடுவாங்கன்னு. சரிதான், அது ரொம்ப அழகான ஒரு கருத்து. அறிவு முழுமையா கொடுக்கப்பட்டு மாணவர்கள் அதை முழுமையா வாங்கிக்கிட்ட பிறகு கொடுப்பவரான தந்தைக்கும் பெறுபவர்களான குழந்தைகளுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. அவங்க சமமாகிடுவாங்க. அதோட அவங்க பாத்திரங்கள் முடிஞ்சிடும். தந்தை தன்னோட இடமான அமைதி தாம்பத்திற்கு, அதாவது சாந்தி தாம்பத்திற்கு திரும்பிடுவார். தூய்மையான ஆன்மாக்கள் புதிய உலகத்தை ஆளுவாடு. அப்போ இது ஒரு நிரந்தரமான குரு சிஷ்ய உறவு கிடையாது. இது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கானது, ஒரு பொறுப்பா ஒப்படைக்கிற மாதிரி. இந்த முழு செயல்முறையையும் நாடகம்னு சொல்றது இப்ப எனக்கு நல்லா புரியுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாத்திரம் இருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தொடங்கி ஒரு குறிப்பிட்ட நேரத்துல குடியுது. மிகச்சரியா சொன்னீங்க. அதனாலதான் நடந்து முடிஞ்ச விஷயங்களுக்காக வருத்தப்படாதீங்க. ஏன்னா அது நாடகத்துல ஏற்கனவே முடிஞ்சு போன ஒரு காட்சின்னு சொல்லப்படுது. இது எதிர்காலத்தை பத்தின பயத்தையும் குறைக்குது. ஏன்னா எல்லாம் நாடகத்தோட ஒரு பகுதினா பயப்படுறதுக்கு பதிலா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாத்திரத்தை எப்படி சிறப்பா செய்யறதுங்கிறதுல தான் கவனம் போகும். இப்போ எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து பார்க்கும்போது ஒரு தெளிவான சித்திரம் கிடைக்குது. சுருக்கமா சொன்னா இந்த பாதைங்கிறது ஒரு தெய்வீக வழிகாட்டுதலை தவறாம பின்பற்றி மாயைங்கிற அக எதிரிய ஜெயிக்க நினைவுன்ற ஆயுதத்தை பயன்படுத்தி, அப்புறம் இந்த முழு பயணமும் ஒரு பெரிய பிரபஞ்ச நாடகத்தோட ஒரு பகுதின்னு புரிஞ்சுக்கிட்டு ஆன்மீக இறையாண்மைய அடையறது. மிக அருமையா தொகுத்தீங்க. இது தீவிரமான தனிப்பட்ட முயற்சியோட பாதை, முழுமையான பற்றின்மையையும் தூய்மையையும் இலக்காக கொண்டது. நீங்க சொன்னதோட இந்த ஆதாரங்கள்ல இருந்து இன்னும் 2 அழகான உருவகங்களை நான் இங்க சேர்க்க விரும்புறேன். ஒன்னு, இந்த உலகத்துல எந்த பொருளுக்கும் உரிமையாளரா இல்லாம ஒரு அறங்காவலரா, அதாவது ட்ரஸ்டியா இருக்கிறது. ட்ரஸ்டி. ஆமா, எல்லாத்தையும் கடவுளோட சொத்தா நினைச்சு பாத்துக்கிறது. அது பற்றா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி. ரெண்டாவது என்ன? ரெண்டாவது, உங்களை நீங்க ஒரு ஆன்மீக ரோஜாவா, அதாவது ரூஹே குலாபாக மாத்திக்கிறது. ஒரு ரோஜாப்பூ எப்படி தன்னோட நறுமணத்தை எந்த பாகுபாடும் இல்லாம எல்லா இடத்துலயும் பரப்புதோ, அதே மாதிரி ஒரு ஆன்மீகவாதி தன்னோட அமைதி, அன்பு, தூய்மைங்கிற குணங்களை மத்தவங்களுக்கும் பரப்பணும். அப்போ இது வெறும் தனிப்பட்ட முக்திய பத்தினது மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கும் வழிகாட்டுற ஒரு பெரிய பொறுப்பையும் கொடுக்குது. ரொம்ப ஆழமான கருத்துக்கள். ட்ரஸ்டி, ஆன்மீக ரோஜா. இந்த ஆதாரங்களை ஆராய்ஞ்சது உண்மையிலே ஒரு முழுமையான அனுபவமா இருந்துச்சு. இறுதியா அந்த 1968 இரவு வகுப்பு குறிப்பிலிருந்து ஒரு வரி என் மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு. தந்தையின் பாத்திரம் அமைதி தாமத்தில், நமது பாத்திரம் புதிய உலகில் இருக்கும். இது உங்களுக்கு ஒரு சிந்தனையை தூண்டலாம். ஒரு ஆன்மீக பாதைங்கிறது தனிப்பட்ட முக்தியோட முடிஞ்சிடாம ஒரு பிரபஞ்ச நாடகத்துல நமக்குன்னு முன்பே எழுதப்பட்ட ஒரு குறிப்பிட்ட பாத்திரத்தை நிறைவேற்றுறதுன்னு பார்க்கும்போது அது சுதந்திரமான செயல் மற்றும் விதி பற்றிய நம்மளோட புரிதலை எப்படி மாத்துது யோசிச்சு பாருங்க.